வணக்கம், நான் உங்கள் மீனா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சிம்பிள் கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து 4 பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டோம். அதை தோலை சீவிட்டு நம்ம வந்து இந்த கேரட் துருவதில் ஒரு நல்ல பெரிய இதாக சீவிக்கோங்க. இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு புளிஞ்சி வச்சுருக்கோம். இப்போது இது வந்து ஒரு 3 ஸ்பூனு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம இது கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அரை ஸ்பூன் வந்து நம்ம கலருக்கோசம் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கோம். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூனு, அரை ஸ்பூன் வந்து உப்பு. இப்போ வந்து நம்ம இந்த துருவனதை பொட்டேட்டோவை எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா போட்டுக்கலாம். இப்போ இந்த எல்லாமே உப்பு, மிளகுத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சோண்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு காரமோ உப்போ பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுருக்கோம். ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றல, நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக அந்த அப்படி உருண்டை இந்த அளவுக்கு பால்ஸ் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், அந்த தண்ணியை ஊற்றல, அந்த கழுவி வச்ச தண்ணியை தான் நம்ம வடை தட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக தட்டி அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம பொரிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்துச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கோல்டு கலரு இதே போல் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சிம்பிளாக கிறிஸ்பி பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் டொமேட்டோ சாஸ் வச்சு கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.